விதவிதமாக ரீல்ஸ் வெளியிட்டு சமூக ஊடகங்களில் ஸ்டாராக வலம் வரும் இவர் இமாச்சல் பிரதேச அரசின் உயர் பதவியில் இருக்கும் ஓஷின் சர்மா ஆவார். வலைத்தளங்களில் பிரபலமாவதில் காட்டும் அளவுக்கு அரசு பணியில் கவனம் செலுத்துவது இல்லை என்ற குற்றச்சாட்டுக்கு ஆளானது எதனால்? மகாராஷ்டிர மாநிலத்தில் IAS அதிகாரியாக வலம் வந்த பூஜா அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்ட புகாரில் புனேயிலிருந்து வாசிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டதை அடுத்து தொடர் சர்ச்சையில் சிக்கினார். கடைசியில் IAS பதவியையே அவர் இழக்க நேரிட்டது. அவரை போன்றே இளம் பெண் அதிகாரி ஓஷின் சர்மா என்பவரும் கடும் விமர்சனத்துக்கு ஆளாகியிருக்கிறார். UPSC தேர்வில் வெற்றி பெற்று மதிப்புமிக்க அரசு பணியில் சேருபவர்களாக இருந்தாலும், அதே போன்று மாநில அரசின் பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் தேர்வில் வெற்றி பெற்று அரசு துறையில் உயர் பதவிக்கு வருபவர்களாக இருந்தாலும் மக்கள் பணியில் கவனம் செலுத்துவதை விட சமூக ஊடகங்களில் நட்சத்திரமாக ஜொலிக்க வேண்டும் என துடிக்கின்றனர். அதனால் ரீல் மோகத்துக்கு அடிமையாக்கி ரியல் லைஃபை தொலைக்க முனைவதாக குற்றச்சாட்டு எழுவது உண்டு. அதே போன்ற புகாருக்கு ஆளாகி இருப்பவர்தான் இமாச்சல் பிரதேச மாநில அரசின் நிர்வாக சேவை அதிகாரியான ஓஷின் சர்மா. அவரது வீடியோக்கள் வலைத்தளங்களில் ட்ரெண்டாகி வருகின்றன. ஓஷின் சர்மா சம்பா மாவட்டத்தில் உள்ள பார்மோரைச் சேர்ந்தவர். ஆனால் அவரது குடும்பம் அவரது தந்தை பணியாற்றிய தர்மசாலாவுக்கு இடம்பெயர்ந்தது. ஓஷின் சர்மா கடந்த 2022இல் இமாச்சல் பிரதேச நிர்வாக பணியில் சேர்ந்தார். முன்னதாக 2021ஆம் ஆண்டு தர்மசாலாவின் பாஜக MLAவாக இருந்த விஷால் நிகரியானை மணந்தார். ஓஷின் சர்மாவை விஷால் சித்திரவதை செய்வதாக கூறி அவரை விட்டு பிரிந்தார். சிவில் சர்வீஸில் சேர விரும்பாத ஓஷின் பத்திரிகையாளராக வேண்டும் என்பதை லட்சியமாக கொண்டிருந்தார். இருப்பினும் அவரது வலுவான கல்வி செயல்திறன் காரணமாக சிவில் சர்வீஸ் தேர்வெழுத குடும்பத்தினர் ஊக்கப்படுத்தினர். அவர் பணியில் சேர வேண்டும் என்பது அவர்களின் பெற்றோர் கனவாக இருந்தது. அதன்படி மாநில அரசு தேர்வாணைய தேர்வில் வெற்றி பெற்று அரசு துறையில் வேலையில் சேர்ந்தார் ஓஷின் சர்மா. தாசில்தாராக பணியாற்றி வந்த அவரை திடீரென இடமாற்றம் செய்து இமாச்சல பிரதேச அரசு உத்தரவிட்டுள்ளது. அவருக்கான மாறுதல் இடம் குறித்து இன்னும் மாநில அரசு தெரிவிக்கவில்லை. மேலும் சிம்லாவில் உள்ள பணியாளர்கள் துறைக்கு அறிக்கை அளிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார். அவர் மீது இந்த திடீர் நடவடிக்கை மேற்கொள்ள அவரது வலைதள மோகம் காரணமாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. அரசு பணியில் போதிய கவனம் செலுத்துவது இல்லை என்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாகியுள்ளவர் நிலுவையில் உள்ள பணிகளை விரைந்து முடிக்கவில்லை என தெரிவித்து தரம்பூர் STMலிருந்து சமீபத்தில் நோட்டீஸ் பெற்றார். அவரது அதிகாரப்பூர்வ செயல்பாடு திருப்திகரமாக இல்லை என்று அதில் குறிப்பிடப்பட்டிருந்ததாக தெரிகிறது. இதையடுத்தே அவர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அது குறித்து கருத்து தெரிவிக்க அவர் மறுத்துவிட்டார். ஓஷின் சர்மா சமூக ஊடகங்களில் மிகவும் பிரபலமானவர் மற்றும் அவரது இன்ஸ்டாகிராமில் 3.45 லட்சத்திற்கும் அதிகமான பின்தொடர்பவர்கள் உள்ளனர். அவர் தொடர்ந்து வீடியோக்களை பதிவிடுவதோடு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்கிறார். இது ஆயிரக்கணக்கான பார்வைகளை ஈர்க்கிறது. அரசு தேர்வுக்காக தயாராவது எப்படி என்பது உள்ளிட்ட முக்கிய தகவல்களையும் பகிர்ந்து வருகிறார். அவரது வீடியோக்கள் மில்லியன் கணக்கான பார்வைகளை பெற்றுள்ளன. பெண்களின் உரிமைகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் சமூக பிரச்சினைகளை தீர்ப்பதிலும் ஆர்வம் காட்டுகிறார் ஓஷின் சர்மா. என்றாலும் அவரது விரிவான சமூக ஊடக செயல்பாடு காரணமாக அரசு பணிகளில் கவனம் செலுத்த முடியாமல் நடவடிக்கைக்கு ஆளாகி சர்ச்சைக்குரிய நபராக மாறியிருக்கிறார். எனவே அவரும் பூஜா பாணியில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு விடுவாரோ என்ற அச்சம் வலைதளவாசிகள் இடையே காணப்படுவது குறிப்பிடத்தக்கது. சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.